திரௌபதி ஒன்று சர்ச்சையை காமிச்சிச்சே, சர்ச்சையாக இருந்துச்சு, அந்த மாதிரி இது இருக்கும். அது சாதியை பற்றி தாங்க இருந்துச்சு. இதில் மதத்தை பற்றி இருக்குது. பல இடங்களில் இதை பற்றி விமர்சனங்கள் நிறைய பேசப்படும் கிரிட்டிக்ஸ் மூலமாக. அது இல்லாமல் வந்து பெரிய இஷ்யூலாம் கூட ஆகலாம், லா அண்ட் ஆர்டர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹிஸ்ட்ரியில் இல்லைன்னா நான் பண்ண போகிறதில்ல, ஹிஸ்ட்ரியில் இருக்குதுன்றதுனால தான் நான் பண்ணுறேன். அப்படியும் மீறிய சர்ச்சைகள் வந்தால் அதையும் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். நான் வந்து இந்த சாதியோ அந்த மதமும் இல்லை, நான் இதை தான் எடுத்தேன், இனியும் இந்த மதம் படங்களை பண்ணுவேன் அப்படின்றது. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றந்துரை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரௌபதி 2 அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு, பொங்கல் விழாவை முன்னிட்டு, பொங்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு ஜனவரி 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இந்த படம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரை பற்றிய விமர்சனம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரௌபதி 1 அந்த படம் வந்தபோது வந்து அது சர்ச்சையாக பேசப்பட்டது. ஏன்னா சாதியத்தை பற்றி பேசியிருக்கு இந்த படம் அப்படின்றதுனால அது வந்து ஒரு சர்ச்சையோடு பேசப்பட்டது. அதுக்குன்னு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அந்த படம் நல்லா வெற்றியாகவும் போயிடுச்சு. கமர்ஷியலாக இட் வாஸ் அ பாக்ஸ் ஆஃபீஸ். ஆனால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸாக தான் போச்சு. ரைட்டு. இந்த திரௌபதி 2ன்றது அந்த படத்தோட சீக்குவல்னா அப்படி தான் அந்த படத்தோடைய இயக்குனரான மோகன்ஜி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த படத்தோடைய கண்டினியூஷன் இருக்குங்க அப்படின்னாங்க. ரைட். இதில் கண்டினியூஷனாக அப்போ பார்ட் 2 வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்றதை நான் சொல்கிறேன். அதாவது இந்த படம் வந்து 14ஆம் நூற்றாண்டு, அதாவது 14th செஞ்சுரியில் இருந்த ஒய்சாலா பேரரசு காலத்தில் வந்து இந்த படம், அதாவது தென்னகத்தில் அவங்க ஆண்டிருக்காங்க. அந்த சமயத்தில் 3ஆம் வீர வள்ளலான மகாராஜா மற்றும் வீரசிம்ம காடவராயர் அவங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்கிறதா அந்த படத்துடைய இயக்குனரான மோகன்ஜி சொன்னார். அப்போது திரௌபதி 2 வந்து இந்த 2000s வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து 14th செஞ்சுரியில் வந்திருக்கு அப்படின்னோடனே, ஆனால் திரௌபதி 2ன்னு வச்சுக்கோங்க, இது அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரீக்வலாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து சீக்குவலாக இருக்கிறதோட ஒரு ப்ரீக்வலாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிஷி ரிச்சர்ட். அவர் தான் அதுலேயும் நடிச்சிருந்தார். ரைட். அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரு கூட வந்து கதாநாயகியாக வந்து ரக்ஷனா இந்து சுதன் அவங்க நடிச்சிருக்காங்க. கூட நட்டி நட்ராஜ், அப்புறம் வேலாராமூர்த்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கான இசை அமைச்சிருக்கிறது ஜிப்ரான். ரைட்டு. முதல்ல அந்த விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த கதையை பற்றி போவோம். சரி, இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இந்த ட்ரெய்லரை பார்த்தோமே எப்படி இருக்குது, திரௌபதி ஒன்று சர்ச்சையை காமிச்சிச்சே, சர்ச்சையாக இருந்துச்சு, அந்த மாதிரி இது இருக்கும். அது சாதியை பற்றி தாங்க இருந்துச்சு. இதில் மதத்தை பற்றி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14ஆம் நூற்றாண்டு காலத்தில் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது முகலாயர்கள் வந்து இங்கே ஆண்டிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து இங்கே கேப்சர் பண்ணும்போது உள்ளே வந்து நம்ம நாட்டை வந்து அவங்க கையகப்படுத்தணும் அப்படின்னு அந்த முகலாய அரசர்கள்லாம் பண்ணும்போது அப்போது அவங்க அதில் பார்க்கும்போது தெரியுது எப்படி வந்து ஒரு முஸ்லீம் கன்வர்ஷனுக்கு பண்ணாங்க. அதில் பார்க்கும்போது, ஆனால் அதுதான் உண்மையாக தெரியல, பார்க்கும்போது நமக்கு அது தோணுது. அது அப்புறமா வந்து இந்த கோயில் வந்து அவங்க எப்படி வந்து அதை வந்து அவங்க கோயிலை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கினாங்க, அதுக்குள்ளே எப்படி வந்து அந்த ஒரு மதம் வந்து அங்கே பாய்ச்சப்படுது, ஹிந்துஸோ இல்லை மற்றவங்ககிட்டே வந்து அந்த மதத்தை எப்படி பாய்ச்சுறாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அதனால் என்னடா இப்படி இருக்குது, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் சர்ச்சையை கிளப்பும். பல இடங்களில் இதை பற்றி விமர்சனங்கள் நிறைய பேசப்படும் கிரிட்டிக்ஸ் மூலமாக. அது இல்லாமல் வந்து பெரிய இஷ்யூலாம் கூட ஆகலாம், லா அண்ட் ஆர்டர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதையும் மீறி அந்த இயக்குனர் தைரியமாக பண்ணியிருக்கார். அவரை கேட்டபோது, அவரை வந்து சந்திச்சு போது கேட்டதுக்கு ஒரு என்ன சொல்ல, நான் வந்து இதை வந்து நடந்தது என்னவோ ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரிக்கு அப்பாற்பட்டு நான் எதுவும் இல்லை. அதாவது சரித்திரம் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த உடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆதாரபூர்வமாக வச்சு தான் நான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறேன். இதில் எங்கேயுமே வந்து நான் வந்து புனைவுன்னு சொல்லி எந்த ஒரு மதத்தையும் வந்து நான் இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லை. அங்கே என்ன இருக்கோ அதை தான் பண்ணியிருக்கேன். அப்போ ஹிஸ்ட்ரியில் இல்லைன்னா நான் பண்ண போகிறதில்ல, ஹிஸ்ட்ரியில் இருக்குதுன்றதுனால தான் நான் பண்ணுறேன். அப்படியும் மீறிய சர்ச்சைகள் வந்தால் அதையும் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். நான் வந்து இந்த சாதியோ அந்த மதமும் இல்லை, நான் இதை தான் எடுத்தேன், இனியும் இந்த மதம் படங்களை பண்ணுவேன் அப்படின்னாரு. ரைட். ஓகே. இந்த தைரியம் அவருக்கு இருக்குது. அது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். சரி, படமோட மேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா உண்மையிலேயே படம் பார்த்தா ஒரு பொன்னியின் செல்வன்லாம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி பாகுபலிலாம் பார்த்தோமா அந்த மாதிரி பிரம்மாண்டமாக தெரியுது. அப்போ படத்தோட செலவு என்ன ஒரு 200 கோடி 300 கோடி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி ரிச்சர்டை வச்சு 200 கோடி 300 கோடி பண்ண மாட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா நடிக்கக்கூடியவெல்லாம் பரவாயில்ல, நட்டிலாம் இருக்காங்க. பட் பிஸ்னஸ் இருக்குமா அப்படின்னா அவ்வளோ இருக்காது. அதனால் 200 கோடி 300 கோடிலாம் செலவு பண்ண சான்ஸ் இல்லை. சரி, எவ்வளோ தாங்க பண்ணிங்க அப்படின்னு கேட்டப்பா
அவர் சொன்னது என்னன்னா, ஒரு 20 கோடி அந்த மாதிரி தான் இருக்கும்னு தான் தோணுது. நாங்கலாம் அதுக்கு மேலலாம் போமாட்டோண்ணே, அதுக்குள்ளேயே தான் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, லெஸ் தென் 20 க்ரோர்ஸ்லேயே பண்ணியிருப்பார் போல் இருக்கு அந்த படம். ஆனால் அந்த படத்துடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது, அந்த விஎஃப்எக்ஸு, சிஜி, அப்புறம் அதுக்கான செட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. படம் ஷூட் இங்கே பண்ணலைங்க, பாம்பேயில் பண்ணியிருக்காங்க. சில இடம் நார்த்தில் இருக்க சில ஃபோர்ட்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இங்கே தமிழகத்தில் இருக்க செஞ்சிக்கோட்டை, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க இடத்துல அங்கே அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது ஒரு கிராண்டியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் உண்மையிலே வந்து இது ஒரு புறம் இருந்தால், அந்த படத்தில் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் இருக்குது. அந்த காஸ்டியூமர் யாருன்னு தெரியலன்னா செக் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச பேர் தெரியல. அந்த காஸ்டியூமருக்கும் உண்மையை பாராட்டினா, அந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நட்டி நட்ராஜோட கெட்டப்பு, அவரோட தோரணை, பேசுகிற தோரணை எல்லாமே ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு ராஜா அங்கே எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி யதார்த்தமாக இருந்து பேசக்கூடிய அளவில் இருந்திருக்காரு அவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷி ரிச்சர்டு அவரோட பார்த்த போக இது எல்லாமே ட்ரெய்லரில் பார்த்து தான் பார்க்கும்போது அவரும் வந்து அவர் ராஜாவாக கம்பீரமாக இருந்திருக்காரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் எப்படிடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சர்ச்சையாக பேசப்படக்கூடிய ஒரு ட்ரெய்லராக தான் இருக்கும். இதுக்கு அப்போ எப்படி ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படின்னா, ஒரு சார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி சாதி மதம் அதெல்லாம் அப்பாற்பட்டு, சரி என்னடா ஒரு புராணத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே, ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு போய் பார்க்கறக்கூடிய ஆட்களுங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களுங்களோட வரவேற்பு ஒரு பக்கம் இருக்கும். ஒன்று பார்த்து பாராட்டலாம், இல்லைன்னா திட்டலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹிந்துத்வா குரூப்னு ஒன்று இருக்கும். சரி என்னடா அப்படின்னு அதை போய் பார்த்துட்டு, சரி இதை கொண்டாடணுமே அப்படின்னு இதெல்லாம் வந்து உண்மையை வெளியில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்க உண்மையாக பொய்யா நமக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத சொல்லியிருக்கிறத அவங்க உண்மையாக நினைப்பாங்க. அது போர்ட்ரே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அதை பாராட்டணுன்றதுக்கோசம் போய் பார்க்கலாம். சரி இதில் முகலாயர்களை திட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா, அதுக்கோசம் முஸ்லீம்ஸ் போய் பார்ப்பாங்க. அது உண்மையிலே அப்படி திட்டிருக்கா, நம்ம இதை எதிர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் இந்த படம் வந்து ஒட்டு மொத்தத்தில் எல்லாருமே போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறமா என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னா. சரி, படத்துக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டியது படத்துடைய இசையமைப்பாளர் ஜிப்ரனோட ரெக்கார்டிங் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் சந்தோஷ் அப்படி தான் பண்ணியிருக்காரு. அதில் ஃபியூ சீன்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்டன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எடிட்டிங்கை வந்து தேவராஜ் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. நமக்கு பெருசாக அவரை பற்றி பரிச்சயம் இல்லை. ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் கட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த எடிட்டரோட பார்ட்டை உண்மையிலே பாராட்டக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்படின்னு தோணுது. இந்த படம் வர பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி உலகெங்கும் ரிலீஸ் ஆகுது. போய் எல்லாருமே பொங்கலையும் கொண்டாடுவோம், அந்த படத்தையும் போய் பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறமா அது சர்ச்சையை கலப்புதா இல்லை ஓகே ரைட்டு உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏற்றுன்னு போகிறாங்களான்றது பொங்கல் 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆனோன்னு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.